வெல்கம் டு த்ரீ சிஸ்டர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அமேசிங்கான ரெசிபி, ஈஸியான ரெசிபி. வாங்க ரெசிபி பார்க்கலாம். குவிக்காக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருள்: வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகா 2, புதினா இலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, பட்டை, சோம்பு, லவங்கம், இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏலக்காய், என்னென்ன ஸ்பைசஸ் நீங்கள் போடுவீங்களோ அது உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் எடுத்திருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், கரம் மசாலா எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானோடனே அதில் பட்டை, ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுங்க. ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போது இது மாதிரி போட்டதுக்கப்புறமா அது லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இதில் நீங்கள் வெங்காயம், வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போடலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை இது ஃபஸ்ட் போட்டுருங்க. பச்சை மிளகா 2 கீரி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம், வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் நீட்டை வாகில் வெட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வெட்டணுமோ அந்த ஷேப்பில் வெட்டிக்கோங்க. எல்லா வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். குக்கரில் பண்ணுறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிடும். 3 விசில் வச்சுட்டாலே போதும், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த ரெசிபி செய்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் கொஞ்சம் கூட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போது தக்காளி வெட்டி போட்டுக்கலாம். 2 தக்காளி நான் போட்டிருக்கேன். கிரேவிக்கு தக்காளி நிறைய தக்காளி போட்டால் தான் நல்ல கிரேவி வரும் திக்காக. இப்போ உருளைக்கிழங்கு 1 வெட்டி போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். மசாலாஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மசாலா தூள் நான் போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் தனி மிளகாத்தூள்னா தனியாத்தூளும் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா வதங்கினே அந்த வெங்காயம் எல்லாம் தக்காளி எல்லாமே மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது குழம்பு மசாலா தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு ஒரு வதக்கிக்கணும். இப்போ வதக்கினதுக்கப்புறமா சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோடு அது நல்லா ஒன்று போல் கலந்து வரட்டும். கலந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கர் மூடிக்கலாம். நான் இவ்வளோ தான் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி வரும். இப்போ நல்லா கலக்கி குக்கர் மூடி 3லேருந்து 4 விசில் நீங்கள் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு மின்ட் லீஃபு, கொரியாண்டர் லீஃப்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. வேணுன்றவங்க லெமன் கூட புழிஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒன்று போல் நல்லா அதை கலக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடுங்க.
மூடி 2 இல்லைன்னா 3 உங்களோட குக்கருடைய இது டைமிங்ஸ் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. ரெண்டு விசில் 3 விசில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் கிரேவியில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நான் கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றினேன். இது இன்னும் திக்காக வரணுன்னா இன்னும் கூட நீங்கள் அதை வற்ற வைக்கலாம். இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அந்த குழம்பும் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருந்தது சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ டு ஆல்.